போங்க தம்பி, ட்ரம்புக்கு மீண்டும் பல்பு கொடுத்த ஈரான். அடுத்தது என்ன நடக்கும்? மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு இடையே அமெரிக்காவின் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த மிக முக்கியமான அணுசக்தி நிபந்தனை ஒன்றை ஈரான் அரசாங்கம் தற்போது முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானிடம் வலியுறுத்தி வரும் முக்கிய நிபந்தனையான செறிவூட்டப்பட்ட யுரேனிய இருப்பை நாட்டை விட்டு வெளியே மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை ஈரான் முழுமையாக நிராகரித்துள்ளது. இந்த முடிவு இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அதிகாரிகள் யுரேனிய இருப்பு விவகாரம் தற்போதைய அமைதி பேச்சுவார்த்தை கட்டமைப்பில் இடம்பெறவில்லை என்று தெளிவாக கூறியுள்ளனர். அமெரிக்காவின் இந்த கோரிக்கையை ஈரான் தனது முக்கிய நிலைப்பாட்டுக்கு எதிரானதாக கருதுகிறது. ஈரான் தரப்பில் இந்த யுரேனிய இருப்பு எதிர்காலத்தில் தங்களுக்கு ஒரு முக்கியமான மூலோபாய உத்தரவாதமாக செயல்படும் என்று வலியுறுத்தப்படுகிறது. ஈரானிடம் தற்போது 60% தூய்மையுடன் செறிவூட்டப்பட்ட சுமார் 970 பவுண்ட் எடையுள்ள அதிபயங்கர யுரேனியம் இருப்பது உள்ளது. ஈரானிடம் தற்போதுள்ள 60% தூய்மையுள்ள யுரேனியம் என்பது தொழில்நுட்ப ரீதியாக ஆயுத தரத்திற்கு கீழ் மட்டத்தில் இருந்தாலும், ஈரானிடம் தற்போதுள்ள 60% தூய்மையுள்ள யுரேனியம் என்பது தொழில்நுட்ப ரீதியாக ஆயுத தரத்திற்கு கீழ் மட்டத்தில் இருந்தாலும், ஈரானிடம் தற்போது பயன்பாட்டில் உள்ள செறிவூட்டும் அணு உலை வசதிகள் இருப்பதால் ஈரான் அரசு நினைத்தால் போதும் தற்போதைய 60% செறிவூட்டப்பட்ட யுரேனிய இருப்பை வெறும் சில நாட்களிலோ அல்லது வாரங்களிலோ 90% ஆயுத தரத்திற்கு அவர்களால் எளிதாக மாற்ற முடியும் என்று அணுசக்தி நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரானிடம் தற்போது கையிருப்பில் உள்ள இந்த உயர் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அடுத்த கட்டமாக சுத்திகரிப்பு செய்தால் அதனை கொண்டு தோராயமாக 10 அணு ஆயுதங்களை உருவாக்க முடியும் என கணித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 3 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வரும் மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் 60 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் அணு ஆயுத திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பேச்சுகளில் யுரேனிய இருப்பை வெளியேற்றுவது அமெரிக்காவின் முக்கிய நிபந்தனையாக இருந்தது. ஆனால் ஈரான் இதை ஏற்க மறுத்துள்ளதால் பேச்சுவார்த்தைகள் முக்கிய தடையை எதிர்கொண்டுள்ளன. ஈரானின் இந்த உறுதியான நிலைப்பாடு அமெரிக்காவின் அழுத்தத்தை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேல் தரப்பில் இருந்து ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு கடுமையான அழுத்தம் ஏற்பட்டு வருவதும் சிக்கலை அதிகரித்துள்ளது. ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள இந்த முட்டுக்கட்டை உலகளவில் எண்ணெய் விலை உயர்வு மற்றும் பொருளாதார நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தும் அபாயத்தை அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் போக்குவரத்து மீண்டும் பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் ஈரானின் இந்த மறுப்பு அமெரிக்காவிற்கு கூடுதலாக சிக்கலாகியுள்ளது. அடுத்த சில நாட்களில் இந்த பிரச்சினைக்கு ஏதேனும் தீர்வு காணப்படுமா அல்லது மீண்டும் மோதல் அதிகரிக்குமா என்பதை பொறுத்தே உலக பொருளாதாரத்தின் அடுத்த கட்டம் அமையும்.